மனதோடு என்ன நினைக்கிறார்களோ அவர்களுடைய உருவத்திலும் கூட நான் காட்சியாக இருக்கிறேன். உங்கள் நினைவுகள் தான் நான். நீங்கள் கண்ணாடி என்றால் நான் ஒரு பிம்பம், நான் பிம்பம் என்றால் நீங்கள் கண்ணாடி. முகத்தில் கரியை தேய்ச்சிட்டு கண்ணாடியை போய் பார்த்தா பவுடர் தெரியுமா? தெரியாது. அப்போ உங்கள் உள்ளத்தின் தூய்மையில் தான் நான் வெளிப்படையாக இருக்கிறேன். மாசிலாத மனம் ஈசன் கோயில். என்னாலும் என் அருள் உண்டு, என் துணையும் உண்டு. வெற்றி அடைவாய் மகளே, வாழ்க, புண்ணியமாக இருப்பாய். இந்தா செல்வாக்காக இருங்கப்பா. வயிறார அன்னதானம் சாப்பிட்டு போங்க. என்ன? சரி சரி சரி. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே திருப்பத்தூராடா நீ? எது லைசன்ஸ் வச்சுருக்கியா? என்ன லைசன்ஸு? அதெல்லாம் நாலு எப்படி ரெனுவல் பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சோ? நீ ரெனுவல் பண்ணவே இல்லையே. இருக்குது, உட்காரு, கால் வந்துட்டு வா. உனக்கு ஒரு ஏன் இதெல்லாம் நம்ம சாமி போய் குடச்சிட்டு கிடக்காரு. எனக்கு ஒரு ஆசை தான். இப்போ வச்சுருக்கியா? வண்டி வச்சுருக்கியா? உனக்கு ஒரு வண்டி ஒன்று நான் வாங்கி தரணும்னு தான் உன் லைசன்ஸை பற்றி நான் கேட்டதே. ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டியை அப்படி ட்ராவல்ஸுக்கு விட்டுக்கா. உன் கடையும் நல்ல நடத்தி தரேன், அந்த வண்டி வாகனத்தையும் ஓட்டி தரேன். உன் கடனை அடைச்சி செம்மையாக்கிட்டோம்னா போதும். இப்போ உங்கள்கிட்ட வேலைக்கு வரவங்க சரியாக உதவியாக நிற்க மாட்டாங்க, குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். கல்லாவை அடிக்கடி நீயே திறந்து பார்க்கணுங்கிற நிலைமை உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. வாடா, இந்த காசை கொண்டு அதில் போடு. நீ சில்லறையாக போடு, மொத்தமாக நான் தரேன். இந்த வெற்றி உண்டு. அசத்து போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வேலூர் வேதனைப்பட்ட மகன் சிபாயம். நம்ம வேற ஆர்நட்டி வேற எங்கேயா இருக்குமா? வரட்டும் 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 வரட்டும். நமச்சு டீ குடிச்சிங்களா? இல்லை இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நாடு விட்டு நாடு கடந்தோம் எம்பெருமானே, நாங்கள் உன்னை நம்பி வந்தோம் எம்பெருமானே. ஆசைப்பட்டு வீட்டை கட்டி விருத்தி இல்லைன்னு வேதனைப்பட்டு அதுக்குள்ளே வாழவும் முடியாமல் அதை வேண்டாம்னு கொடுக்கவும் முடியாமல் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறியடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. ஒரு வீடு அமைவதும், ஒரு வீட்டுக்கு மனைவி அமைவதும், பிள்ளை அமைவதும் அவன் செஞ்ச தவம். ஒருத்தன் வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பான், வீடு முடியறதுக்கு முன்னாலே அந்த வீட்டில் ஏதேனும் ஒரு ஜீவன் போயிடும். சில வாஸ்து அமைப்புகள் பூமியுடைய அதிர்ஷ்டங்கள். புரியுதா? அப்படியே போகாமல் ஒருத்தன் வீட்டை கட்டுவான், கடன்பட்டு வேதனை அடைஞ்சிருவான். அது இல்லாமல் வீட்டை கட்டுவான், அந்த வீட்டை வேற ஒருத்தனை இருக்க வச்சுட்டு இவன் வேறு வீட்டில் போய் குடியிருந்துக்கிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் சில அம்சங்கள்லாம் இருக்குது. ஒரு பெண் ருதுவாகக்கூடிய காலத்தில் தாய் வழியை சார்ந்த உறவினர்கள், தகப்ப வழியை சார்ந்த உறவினர்களுக்குள்ள பகை, வேதனை, நஷ்டங்கள் ஏற்படலாம். அதுக்கு முன்னரையே சில பரிகாரங்களை செஞ்சு, தெய்வ வழிபாடுகள் செஞ்சு அதை நீக்கிக்கிடக்கூடிய அறிவாளிகள் உண்டு. ஒரு குழந்தை ஜனனமாகிற பொழுது அது பிறந்து 3.5 வயசுக்குள்ள பெரியவங்களுக்கு யாருக்காவது ஆரோக்கியத்தில் குறை ஏற்படலாம், அல்லது தாய்மாமனுக்கு பிணி ஏற்படலாம். இப்படியெல்லாம் கிரக அமைப்புகள் மூட நம்பிக்கை என்று ஆயிரமே சொல்லி கொண்டு இருந்தாலும் நடைமுறை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நடைமுறையை யாரும் மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை வேணால் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஆனால் நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்குதே, நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே சொல்லுதான். அப்போ எப்படி அது மூட நம்பிக்கை? இப்படியெல்லாம் சில அம்சம் இருக்குது. மாலை சுற்றி பிறந்தா மாமனுக்கு ஆகாது. அந்த காலத்தில் மதுரை வர வரலாறுல துளசி மகாராஜாவுக்கு குழந்தை மாலை சுற்றி பிறந்துருச்சு. என்ன நடந்துச்சு? இது நாட்டுக்கே ஆகாதுன்னு சொல்லி காட்டில் கொண்டு போய் போட்டார், சோழ நாட்டில். அதை போய் சின்னான் செல்லிங்கிறவங்க 2 பேர் போய் எடுத்து வளர்த்து கொண்டு வந்தாங்க. கடைசியில் அது மதுரையில் போய் திருச்சி மன்னனுடைய தலைமையில் மதுரைக்கு வீரனாக போய் நின்றுச்சு. அதுதான் மதுரை வர வரலாறே அதுதான். இப்படியெல்லாம் ஒவ்வொரு பிறப்பிலையும்
ஒரு பெண் ருதுவாகக்கூடிய ஜாதகத்தின் அமைப்பிலும் ஒரு வீடு பிரசனமாகி வளர்கின்ற காட்சியிலும் ஒவ்வொரு அம்சங்கள் இருக்குது. யாரும் அதை சாதாரணமாக மட்டும் எடுத்துக்கிடாதீங்க. இவன் வீட்டை கட்டினா அந்த வீட்டுக்குள்ளே இவனால் நிம்மதியாக தூங்க முடியல, இருக்க முடியல, போக முடியலை. உண்மையா? இப்போவும் கடன்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் மனசுக்குள்ளே இப்போ 3 நாளாக ஒரு முடிவு, ஒரு தெளிவாக இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழி கிடைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று யார்ட்டையும் சொல்லாமல் புரியாமல் இடத்த மாற்றி எங்கேயாவது போய் இருந்து பிழைச்சி பணத்தோடு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான், செத்துற வேண்டியதான் அப்படின்னு உள்மனதுக்குள்ளே வேதனைப்பட்டு தான் என்னை பார்க்க வந்தேன். உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவா பாத்தியா எப்படின்னு. அதனால் நீங்கள் எல்லாரும் பக்தர்கள், உங்கள் எல்லாரும் இதயத்துக்குள்ளும் நான் கருப்பசாமி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மகனை வாழ வைக்கிறதுக்காக ஒரு வெற்றிமாலை போட போகிறேன். உங்கள் அனைவருடைய கூக்குரலும் எனக்கு தேவை. அவனுக்கு பணம் கிடைக்குமா? நல்லா இருப்பானா? பாருங்க, உங்கள் அத்தனைவருடைய ஆனந்தமான வாக்கு உங்கள் எல்லாருடைய உள்ளமும் பூரணமாகி அவன் கடன்களெல்லாம் தீர்த்து ஜெயித்து மீண்டும் மங்களகரமாக இந்த கோயிலில் உங்கள் முன்னால் அவன் காட்சி அளிப்பான். கருப்பசாமிக்கு புலியரை வழிகாட்டும் மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு வேலைகள் நிறைய கிடைக்கும், கடன்கள் தீரும், ஆனந்தமாக இரு. சாப்பாடை முடிச்சுட்டு என்னை பார்க்காம போயிடாடா, போகும்போது பணம் தரேன், வாங்கிட்டு போடா, உட்கார். உங்கள் எல்லாருடைய இதயத்திலும் கருப்பசாமி இருக்கான். அந்த வாக்கு அவருடைய வாக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் உங்களெல்லாம் சொல்ல சொன்னேன். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, அதான உண்மை. சாமி இல்லாத எதையும் இருக்கா? திருவாசகத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம், ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே. என்னை நினைக்காதவன் நெஞ்சுக்குள்ளே கூட நான் இருக்கிறேன்ப்பான்னு சிவபெருமான் சொல்லுதார். எப்படி சொல்லுதார்? ஓராதார் அப்படின்னா நினையாதவன், நினைக்காதவன் இருதயத்துக்குள்ளே கூட உயிராக இருப்பவன் நான் தான் சொன்னான். அதான் திருவாசகம். அதை மாதிரி எல்லாருடைய உணர்வுகளுக்குள்ளும் நம்ம ஐயன் கருப்பசாமியுடைய கருணையும் அருளும் பொருளும் பெருகி இருக்குது. அதனால் உங்கள் இதயத்துக்குள்ளே அவர் இருக்காருங்கிறத மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஆனந்தமாக இருந்துக்கிட்டு இருங்க. என்னையை பார்க்கறது உங்களுக்கு மனசு சரியான நேரத்தில் வர முடியாட்டிலும் உள்ளத்துக்குள்ளே டக்குன்னு சிந்திச்சு, கருப்பசாமி நீ என் இதயத்துக்குள்ளே இருப்பதாக அவர் சொன்னார், குருசாமி உன்கிட்ட சொல்லுதேன், எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடு அப்படி நீ சிந்திச்சு பார். உன் செயலில் வெற்றி அடைவாய், உன் சிந்தனையில் தெளிவடைவாய், என் வாக்கு உண்மை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இதுதான் உண்மை. இதுக்கு பேர் தான் மாசிலா மனமே ஈசன் கோயில்னு சொல்கிறது. புரியுதா? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற மனமென்று ஒன்று, கால் ஒன்று வரல, ஏங்காத மனமென்று ஒன்று, வருவாளோ மகராணி என்று, வெகு தூரம் நீ சென்று நின்றாலும், இன்னொருத்தனை கால் ஒன்று வா, விழி மட்டும் தனியாக வந்தாலும். நான் யாருக்கோ பாட்டு பாடுறதுன்னு நீங்கள் நினைக்கிய, எனக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாழ்க்கையவும் பிள்ளையவும் நினைத்து 11 மணிக்கு மேலே உன் மனசு அமைதி அடைய மாட்டுக்கு. உண்மையா? 3:45 மணி வரை எந்திரிச்சு நடக்கலாமா, உட்கார்ந்துக்கலாமா, யார் மூலமாக நிறைவேறும், இந்த வாழ்க்கையை சீர் செய்து கொள்வது எப்படி, நம்ம பிள்ளை நம்ம பக்கத்தில் பரிபூர்ணமான அன்போடு இருக்காளா இல்லையா, அவன் மனசுக்குள்ள வேறு எதுவும் வேறுபாடாக சிந்திச்சிருக்கிறாளா, இப்படியெல்லாம் விதவிதமான சிந்தனையும் குழப்பமும் உன்னை துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த பாட்டை பாடினேன். இவன் நினச்சிக்கிட்டா நான் அவனுக்கு பாடுதம்னு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உன் பிள்ளைக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை பிறக்கிற பிள்ளை என் சகோதரியாக வந்து பிறப்பாள். அவளுக்கு பெயர் காளீஸ்வரின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கால் வந்துட்டு வாங்க.
அதனால் இப்போ உனக்கு புத்திர பாக்கியத்தை பற்றி நான் சரி பண்ணிட்டேன். அவளுடைய கர்ப்பப்பையில் எதுவும் குறை இருக்குமா கருப்பசாமி? அப்படி ஒரு டெஸ்ட்டில் ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சே, அதை உங்கள் சக்தியால் நீக்கிற முடியுமா? முடியும், முடியும் என்ற வார்த்தையை வச்சு தான் அந்த திரிசூல நாயகியின் பேரவை வெற்றியாகும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு வருமான சொந்தமான குறைபாடுகளும் குழப்பமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி அவங்கள கண்குளிர வாழ வைப்பேன். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். வண்டி வாகனங்கள் ஓடினாலும் அதில் தடைகளும் கடன்களும் துயராலைகளும் இருக்கிறது. வண்டியை ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல கொண்டு மாற்றி விடுறதுக்கு கூட முடியாமல் சில சமயத்தில் நீ தவிக்கிற. உண்மையா? ஒரு இடத்துல லோடு ஆர்டர் ஆகிடுது, வண்டி அங்கே கொண்டு போ அப்படின்னு நீ சொல்லியிருந்த உன் டிரைவருக்கு. அவனுக்கு சொல்லி முடித்த உடனே 10 நிமிஷத்தில் இன்னொரு ஃபோன் வருது, அந்த லோடு வேறு இடத்துக்கு போயிடுது சார், அதனால் அடுத்த ட்ரிப்பு பார்த்துக்கலாங்க. உடனே அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் அடித்து நிப்பாட்டியா கொஞ்ச நேரம் கழித்து உன்னை கூப்பிட்றோம்னு நீ சொல்லுத. இப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையாடா? கால் வந்துட்டுவான். அவனுக்கு ஃபோன் பண்ணாலாம் எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. நான் தான் அவங்க இதயத்துக்குள்ளே இருக்கேனே, பட்டன் சிஸ்டம் மாதிரி தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே நான் இருக்கேன். அதை கேட்டுக்கிடுதேன், நான் அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கிடுதேன். புரியுதா? எங்கிருந்து இந்த உலகத்தில் என்னை சிந்தித்தாலும் உங்கள் இதயத்திலிருந்து நான் ஒலித்து கொண்டே இருப்பேன். உள் நின்று உணர்த்துவேன். உங்கள் உணர்விலும் உள்ளத்திலும் மறைமுகமாக நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் திறந்த வழியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ளேயே நான் தெரிவேன். இதுதான் உண்மை. மாசற்ற தெய்வம். இப்போ நீ கொஞ்சம் கடன்கள், உனக்கு மனவேதனை இருக்குது, உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவனை பற்றி உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. அது உனக்கு தப்பு நடக்காது. உன்னை நான் காப்பாற்றிடுறேன், கவலைப்படாத. வண்டி வாகனத்தையும் ஓட்டித்தாரேன், இனி ஒரு வண்டியும் வாங்கி ஜெயிச்சு தாரேன். 2 இடத்துல லோடு ரெடியாக இருக்குது. ஓகே பண்ணு. வந்து கொண்டே இருக்கும் செல்வம், தொழில் முடக்கம் இல்லை. ஆனந்தமாக இரு. இந்த மகளே செல்வாக்காரு, நான் கொடுக்குற கனியை அந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடு. ஜெயிச்சாச்சு. அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா. முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரிநாதனை கண்ட இடம் அண்ணாமலை, முற்றும் தவம் கிடந்து தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. முருகனை கும்பிட்டையா மருதமலையில்? எப்போ? சரி, அங்கே இனிமேல் ஒரு முறை போகிற அந்த சித்தர், பாம்பாட்டி சித்தரை பார்த்தீங்களா? பார்க்காம வந்தது தப்பு இல்லையா? ஒரு முறைக்கு மருதமலைக்கு போயிட்டு வரணும். காலைல வந்துட்டு வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. சபாஷ். என்னப்பா வேணும்? எவ்வளவு கொடுத்துருக்கிய? பரவாயில்லையே, கூட 1 லட்சம் கொடுத்துருக்கலாம் சேர்த்து. திருவண்ணாமலை திருவண்ணாமலை யாரெல்லாம் வந்திருக்கியப்பா? திருவண்ணாமலை உடல்ல உடல் நோய் கட்டி இருக்கிறவன், தகப்பனும் மகனும் திருவண்ணாமலையும் மகனும். கர்பசாமி, ஆமாம். அப்படியே உங்கள் அம்மா எங்கடா இருக்கு? உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி சாமி பேசுத என்ன விஷயம்டா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? அந்த இடம் தகராறு விஷயத்துக்கு 9 மாதம் டைம் இருக்குது. அதுக்கிடையில் நீ தலைகளை நின்னாலும் நடக்காதடா. ஆனால் அதற்கிடையில் வில்லங்கல்லாமல் காப்பாற்றித்தாரேன். எதிர்த்து பேசி உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறவங்கள மடக்கி தாரேன். அதில் வெற்றியாகி உன் பக்கத்தில் வர்றதுக்கு 9 மாதம் இருக்குது. காரணம் யாருன்னு கேட்கியா? அப்படியா? அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு மேலேருந்து உத்தரவு.
தனியாக ரகசியமாக சொல்லுதான் கேட்டுக்கோ. இந்த அப்படி கை அப்படி ரகசியமாக சொல்லுதேன் தெரிஞ்சுக்கோ. பிறகு வந்து என்னை பார்த்துக்கோ. போயிட்டு வா ஓடு. கர்மசாமிக்கு அரோகர் அரோகர். மாகாளியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? காளியம்மன் கோயில் இருக்கா? கால் ஒன்று வரலாம் இருக்கா? பின்ன என்ன நான் கேட்டது இங்கிலீஷ்லேயே கேட்டேன். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கிணத்துல வடக்கோரத்து பகுதி கொஞ்சம் இடிஞ்சிருக்க. ஆமாம், அந்த பகுதியில் உள்ள ஒரு சூழ்நிலைகளில் கொஞ்சம் மண்ணெடுத்து மாயமந்திரம் செஞ்சு உங்களுக்கு தீமை செஞ்சது உண்டு. ஆனால் அதையெல்லாம் மாற்றி உன்னுடைய பங்கை உங்களுக்கென்று உறுதிப்படுத்தி அவங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இப்போ நேரம் வந்துருச்சா? எப்பா தப்புலா. உன்னுடைய உரிமையில் கொடுக்கக்கூடாது என்று யார் தடுக்கிறார்களோ அவருடைய கால் பாதிக்கப்படும்னு உத்தரவில் இருக்குது. வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன், காப்பாற்றுறேன். கர்மசாமி, அதே காங்கேயம் எல்லை என் கடன்கள் தீரணும் அப்படின்னு கேட்டு வந்தவன். உன்னை வச்சு ஒரு காலத்தில் ஒருத்தன் நிறைய புகழடைவதற்கும் வருமானம் பெருகுவதற்கும் நீ காரணமாயிருந்த. ஆனால் எதிர்பார்க்காம நீ இப்போ திசை திரும்பிட்டுன்னு சொல்லி உன் மேலே ஒரு போட்டி பொறாமையும் என்னமோ அவனுக்கு மாந்திரிகம் தெரியுங்கிற நம்பிக்கையில் உனக்கு சில தடைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்று உன் உள்மனத்துக்குள்ளே ஒரு பதிவு இருக்குடா. கால் ஒன்று வா. இதனால் உன்னுடைய பகுதியில் உன் கூட வாரவர்களை எத்தனை பேர்கள் வருகிறார்கள், யாரெல்லாம் இவன் போகிறார்கள் என்பதை நோட்டெடுத்து பாயிண்ட் அவன் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு எனக்கு சொல்லதுக்கு விரும்பலை. ஆனால் அவன் பக்குவப்பட வேண்டும் என்று பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். அதே மாதிரி உனக்கு உன் தொழிலுக்கு உன் கூட வாரவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு சொல்லி யார் மாந்திரிகத்தால் தடை பண்ணினாலும் இனிமே அது ஜெயிக்காது. அந்த கட்டும் அந்த தடையும் அவர்களையே போய் அடைய வேண்டும் என்று சொல்லி இப்போ நான் பிரமாஸ்திரத்தை அவனுக்கு விட போகிறேன். கால் ஒன்றுக்கா. உன்னை பற்றி யார் தீமையாகவும் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய உள் உணர்வும் உள்மனமும் வாயும் உன்னை பற்றி நினைக்கும் பொழுது நினைவு மாறி தடுமாறி கட்டுப்படும். பிரம்மாஸ்திரமே அவனுடைய உணர்வுகளையும் நினைவுகளையும் போய் பழனிசாமியினுடைய வாழ்வுக்கு தடையில்லாமல் அவர்களை கட்டிவிடுவாயாக. இனி அவனால் உனக்கு எந்த தடையும் வராது. வெற்றி நடக்கும், உன் கடன்கள் தீரும். இந்தா 3 முறை அதிர்ஷ்டத்தில் நீ வெற்றியான பரிசுகளை பெறுவாய். இனிமே உன் வண்டிக்கு வேலைகள் வந்து கொண்டே இருக்கும். மக்கள் வாகனங்கள் வேலைகள்லாம் ரிப்பேர் வேலை இல்லை, மக்களுடைய பணிகள் ஓயாத பணிகள் வந்து கொண்டிருக்கும். சந்தோஷமாக நடக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் காங்க இன்னும் இருக்கு தம்பிகளே, போயிடாதீங்க, இருக்காங்க, உட்காருங்க. கோயம்புத்தூர் வாங்க. திருக்கோவில் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்கிறீர்களா? கோவில் சம்பந்தமாக வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யார்? இதில் கால் வந்துட்டு வரலாம். என்ன வியாபாரம்ப்பா? உட்காருங்க.
ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறீங்களா? இடைப்பட்ட காலத்தில் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களே, எதுக்குப்பா போயிருந்தீங்க? ஏன் நீங்கள் அதெல்லாம் உடனே செய்யலை? அதை செய்யாம விட்டதுனால நீங்கள் அதை ஏற்க வேண்டிய தளபதி ஆகிடுது. என்னடா பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் காலில் வந்துட்டுவாங்க. அப்படியா? சரி கட்டுருவோம். இதுவரை ஸ்கிராப் ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு உள்படலாம் எடுத்திருக்கீங்களா? ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிராப் வந்து ஒரு 25 லட்சத்துக்கு ஒரு இடத்துல ஏலம் விடப்படுது, வாங்கிக்கலாமா? சாதாரணமாக சொல்லாத, நான் பெரிய விஷயமாக சொல்லுதேன். வாங்கிக்கலாமா? வரப்போகுது 1.5 மாதம் டைம். உங்கள் வியாபாரம் இடைப்பட்ட காலத்தில் தடையாகிவிட்டது. அதனால் உங்களுக்கு கடன்களும் மன வருத்தமும் இப்போ இருக்குது. உண்மையா இல்லையா? இப்போ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குங்கிற ஒரு சிந்தனையும், இந்த பிஸ்னஸ்லேருந்து இன்னொன்று மாடலைசனாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் உங்கள் 2 மண்டையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அதை ஜெயிச்சு வெற்றியாக உங்களுக்கு நடை தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? குழந்தை கையில் என்ன வச்சுருக்கேன் பார்த்தியா? வந்து சேர்ந்துடும். தனியை பார்க்கும் பொழுது விஷயத்தை உடச்சி சொல்லி பகிர்ந்து பேசி வர வைக்க வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே, கால் வந்துட்டு வாங்க. மோகன புன்னகை நிலவே. இந்தாப்பா ஜெயிச்சு தார, தைரியமாக இருக்கு, வெற்றி ஆக்கிடுவோம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் மர்மத்தின் இயற்கையை மனதில் கொண்டு விட்டால் மாயவனின் துணை என்னாலும் நமக்கு இருக்கும். யார் சொன்னது? வெரி குட். அருமையா கீதையை நீ படிச்சிருக்கிற இல்லையா? கேட்டிருக்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இதை மர்மத்தின் நிலையாய் கொண்டால் மாயவனின் துணை என்னாலும் நமக்கு உண்டு. முதல்ல தர்மம் என்ன செய்யும்? வஞ்சகக்காரர்களால் தோல்வி விட்டுரும். ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவனோ தவழ்ந்து விடக்கூடாது, துணிந்து நிற்க வேண்டும். கடைசியில் பார்த்தால் இதே தர்மம் அந்த வஞ்சகரை வென்றுவிடும். மகாபாரதம் இதற்கு எடுத்துக்காட்டு. அதான் தர்மத்தின் வாழ்வை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். முதல்ல தோற்று போகிற மாதிரி தெரியும், ஆனால் மீண்டும் வென்றுவிடும். இப்பொழுது நீ வஞ்சகரிடம் தோற்று விட்டாய். மாயவனாகிய கிருஷ்ணாவதாரத்தில் ஒருவராக இருந்து துணைக்கு நின்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நான் வெற்றி அடைவாய். போதுங்களா? நல்லா இருங்க. கோவை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையினுடைய மனவேதனையை பற்றி காக்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை? பையன் கால் வந்துட்டு வாங்க. உன் பேர் என்ன? மகா. உங்கள் அப்பனுடைய ஜீன் உனக்கு ரொம்ப நாலேஜ் அதிகம். உங்கள் அம்மாவுடைய ஜீன் ஒன்று அதிகம். பயந்த மனப்பான்மை அந்த பேர். உண்மையா? உனக்கு அதே மாதிரி தானே? பார்த்தியா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? உடனே ஒருத்தன் சொல்லுதான், ஜீன் விஷயத்தையும் டிஎன்ஏ விஷயத்தையும் சாமி எப்படா கண்டுபிடிக்குன்னு கேட்கான். என்னடா பரமேஸ்வரா, சிந்திக்கியா? கால் வந்துட்டுவாங்க. அப்போ நான் லேப்பெல்லாம் வச்சுருக்கேன்னு நினைக்கிறியா? துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் பொல்லாதே. தேவதாஸ் படத்தோட பாட்டு. ஒரு மனிதனுடைய ஜீவகாந்த சக்திகளில் சில அதிர்வலைகள் பதிந்து விட்டால் என்ன படிக்கிற? நான் சொல்கிறது உனக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா உங்களுக்கு சைக்காட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட், சரிதானா? அதனால் நான் சொல்கிறது உனக்கு ஈஸியாக புரியும். மனிதனுடைய உணர்வு அலைகள், அந்த உணர்வு அலைகளில் வெளியிலிருந்து வரக்கூடிய சில செயல்பாடுகளோ செய்திகளோ
நம்மளை அறியாமல் நம்முடைய உணர்வுகளில் பதிவாயிரும். நான் சொல்கிறது ரொம்ப ஆழ்ந்த மனோதத்துவ ரீதியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ எம்பிபிஎஸ் இந்த உடலை பற்றி மட்டும்தான் நீ படிச்சிருப்ப. இருந்தாலும் அதில் மனசு முக்கியங்கிறதுக்காக சைக்காலஜி வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அது எப்படி பதிவாகும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை. கதை சொல்லுதோம்னு மட்டும் யாரும் நினச்சிடக்கூடாது. கதை சொல்கிறோம்னு நினச்சிடக்கூடாது. ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கையில் எதிர்பார்க்காம ஒரு இடத்துல போகிறோன்னா மட்டும் மெய்சில் இருக்கும். சில பேர்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னே யாருக்கும் தெரியாது, என்ன நடைமுறையானதுங்கிறதும் தெரியாது. ஆனால் எதிர்பார்க்காம மெய்சில் இருக்கும். என்னடா இந்த இடத்துல வந்தோடனே ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிடுவோம். இது ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அருமையான சுகந்தமான ஒரு மனம். ஒரு 10 நாள் கழித்து அந்த ஊருக்கு நம்ம போயிருந்தோம்ல அப்படின்னு சொன்னோம்னா அந்த மனம் உடனே அவன் மனத்துக்கு என்ன செய்யும்? நினைவுக்கு வரும். எப்படி நினைவுக்கு வந்துச்சு? அந்த மனம் நம்முடைய மனம் சார்ந்த உணர்வுகளிலே பதிவாகி இருக்கிறது. அதனால் அந்த இடத்த 10 நாள் கழித்து நினச்சி பார்த்தாலும் அந்த மன வாசம் நினைவுக்கு வருது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகிற பொழுது ஒரு இடத்துல, செங்கோட்டைக்கு வருகிற பொழுது திருச்சி பக்கத்தில் வந்தோடனே ஒரு நெடிய வாடை அடிக்கும். அது என்னென்னா அங்கே உள்ள ஆலை தொழில் சம்மந்தமான ஒரு கெமிக்கல் மனம். நல்லா அது தூங்கும்பொழுது திருச்சி ஏரியா வந்துட்டோமோ அப்படின்னு அனுபவப்பட்டவன் எந்திரிச்சிருவான் ட்ரெயினில். உண்மையா? நீங்கள்லாம் இன்னும் பார்க்கல அதை. இப்போ அந்த ஆலை தொழிலை மாற்றியாச்சு அந்த இடத்துல இருந்து. அதே மாதிரி பாம்பு கோயில் ஏரியா, சங்கரன் கோயிலை தாண்டி பாம்பு கோயில் ஏரியாவுக்குள்ளே ட்ரெயின் வரும்பொழுது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எப்பா நம்ம ஏரியா காற்று வந்துருச்சியா அப்படின்னு ஒரு உணர்வுகள் நமக்கு பேசும். இதெல்லாம் என்னது? நம்முடைய பழக்க வழக்கத்தில் நம்முடைய உணர்வின் அறைகளிலே பதிவாகி கொண்டதை மீண்டும் நம்ம டச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அது என்ன செய்யுது? தூண்டி விடப்படுகிறது. தூண்டுணர்வாகும் பொழுது நம்ம மனசை அதை பற்றி சிந்திக்கும். இது வந்து இயற்கையாக உள்ள உயிர் ஓட்டம் இல்லாத ஒரு சில அதிர்வுகள் நம்மளை தொட்டதை நம்ம பேசியிருக்கோம். சில பேர்களுடைய மனதின் அடித்தளத்துக்குள்ள நிறைய சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், இப்படி வாழணும் என்ற ஒரு பிளானிங், ஒரு ஃபண்டமெண்டல் ஆஃப் பிளானிங், இதெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அவைகளெல்லாம் நடக்காமல் காலதாமதமாகிக்கிட்டு அதுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வீட்டுக்குள்ளே தன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை எதிர்பார்த்து இருக்கவனுடைய மனசு இரவில் வந்து தூங்காமல் துடிக்கும். அது ஒரு வகையான மனச்சிதைவு என்று சொல்வார்கள். ஆனால் மனச்சிதைவு என்பது எப்படி என்றால், த மைண்ட் ஃபுல் ஆஃப் டிப்ரெஷன், மனம் முழுக்க பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது மனச்சிதைவு. இது வந்து த வேவ்ஸ் ஆஃப் ஃபால்ட், இது வந்து மன அலைகளின் பாதிப்பு. அந்த மன அலைகளின் பாதிப்பு தூங்கும் பொழுது என்ன செய்வோம்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், திடீர்னு காலை உதைவோம், அப்படின்னா கையை டபார்னு அடிச்சிருவோம், அப்படின்னா தன்னை முடியாமல் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா தூங்காமல் எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருப்போம். ஒன்றுமே ஓடாத மாதிரி நம்ம உடம்பில் ஒரு வேர்க்கிற தன்மையும், உள்ளங்கையில் வேர்க்கிற தன்மையும், யூரின் போகணுங்கிற ஒரு ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம்லாம் சில பேர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுவது உணர்ச்சி பிழம்பு அப்படின்னு அர்த்தம். அது என்ன உணர்ச்சி பிழம்புனா மன உணர்ச்சி பிழம்பு. மன அலைகள் சம்பந்தமாக உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது இந்த நிலைகள் ஏற்படும். இந்த ஏற்படுவதற்கு காரணம் 2 விதத்தில் உண்டு. ஒன்று, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனையும் நம்மளை அப்படி தொட்டு அதிர்ச்சியை உருவாக்கும். நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிளானிங் நிறைவேறாத சமயத்தில் அது உள்ளேருந்து ரியலைஸ் ஆகி திருப்பு முறைகள் உருவாகும் பொழுதும் நம்முடைய புற உணர்வு பாதிக்கப்பட்டு அங்கங்கள் வந்து பாதிக்கப்படும். இந்த 2ல் ஒன்று எதுன்னு உனக்கு தெரியுமா? 2வது சொன்னது இந்த மைண்ட் ஆஃப் பிளானிங். அது நிறைவேறாமல் அதையே பிடிச்சி குழம்பிக்கிட்டு அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்,
உருவாகி அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஃபீலிங், இந்த இது தாண்டி போகிறது எப்படி, அந்த அலைக்குள்ளே போகிறது எப்படி, இதுக்கு குடும்பம் ஒத்துழைக்குமா, பொருளாதாரம் ஒத்துழைக்குமா, சூழ்நிலை ஒத்துழைக்குமா, கவர்மெண்ட் ஒத்துழைக்குமா, டிபார்ட்மெண்ட் சரியாக இருக்குமா, பல்வேறு குழப்பத்தை மண்டையில் போட்டு திணிச்சு ஏற்பட்டுக்கிட்ட அழுத்தம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ப்பா. பேய் இல்லை தம்பி, பிசாசு இல்லை, ஒன்றும் இல்லை. மனுஷன் என்னமோ நல்லவன் தான், அவன் மனசில் தாண்டா பேய் இருக்கு. உண்மையா இல்லையா? எங்கே இருக்கு? மனசில் தான் பேய் இருக்கு. இந்த மன அலைகளை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு 2 பேர்களால் முடியும். 1, ஆழ்ந்த தூக்கத்தை உருவாக்கி விட்டால் இந்த மனம் அடங்கிவிடும். அதுக்கு தான் எல்லா டாக்டர் நீங்கள்லாம் என்ன செய்வீங்க, இந்தாங்க அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இந்தாங்க அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. சந்தோஷம், நல்லது தானே. அந்த மாத்திரையை சாப்பிடும்பொழுது மனிதனுக்கு உடல் தளர்ச்சி கொடுத்துரும். உடல் தளர்ந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவான். தூங்க ஆரம்பித்த உடனே அந்த பழைய நெகட்டிவான எதிர்மறைகள்லாம் மறக்க ஆரம்பிச்சிடுவான். இதுதான் சைக்காலஜி மாத்திரை, உண்மையா இல்லையா? அப்போ உடனே அவன் பழைய நிலைகளுக்கு வந்துடுவான். ஒரு புதிய ரெக்கார்டிங் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே உருவாகும். இது மாத்திரைகளால் ஆனது. எங்களால் ஆனது எப்படி என்றால், அவனுடைய புலன் உணர்வுகளுக்குள்ளே புகுந்து அவன் ஆழ் மனதை தொட்டு இருக்கக்கூடிய எதிர்மறைகளை வந்து வார்த்தையால், செயலால், உணர்வுகளால் தூர எடுத்து அவனை தூக்கி நிறுத்திடுவோம் நாங்கள். அப்படி உங்களை காப்பாற்றிடுவேன். இப்போ ஒன்று அப்படி தான் காப்பாற்றிருக்கேன். காலில் விட்டுவான். புரிகிறதா? என்ன புரியுது உங்களுக்கெல்லாம்? அதுதானே பார்த்தேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் வாங்க, நீங்கள் எல்லாம் தூர போயிடலாம். யாருமே என்கிட்ட வரக்கூடாது. கொடுத்துரு, கண்ணாடியை கொடுத்துரு தங்கச்சிட்ட. அக்காடா தங்கச்சியாடா? தங்கச்சி. என்னையை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்காடா தம்பி, என்னையை மட்டும் மனசுக்குள்ள நினச்சிக்கோ. இந்த அப்படி இப்பவும் கண்ணை முடிக்கணும். குடி எதிர்மறையான சிந்தனைகள் உன்னை விட்டு நீங்கியாச்சு. ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு, ஓடு. இந்தாடா, நல்லா இருடா தம்பி. ஓகே, இன்னைக்கு இவ்வளவு தான் உத்தரவு. நீங்கள் ஒன்றும் கதையெல்லாம் கேட்க முடியாது. பக்கத்தில் வாமா, உள்ள ஐஸ்வர்யமாயாச்சுமா. இந்தாப்பா, ஆனந்தமாக இரு. வா செல்லக்குட்டி அம்மா, நல்லாரு. ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன படிக்க போகிற? மூளை நரம்பியல் சம்மந்தமாக படி, வெற்றி உண்டு. தம்பி இப்போ என்ன படிக்கிறீங்க? MBBS. உனக்கு காற்று சம்மந்தமான கல்வி தாண்டா நல்லாயிருக்கும். சரியா? MBBS முடிஞ்சோன்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக படி. லண்டனில் உனக்கு கிளாஸ் இருக்குது, போய்ட்டு வா. முடிஞ்சாச்சு, ஆனந்தமாயாச்சு. அது இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன பிள்ளைங்க நீங்கள்லாம், மகிழ்ச்சி அடைந்து என்னை பாருங்கள், வாழ்க. என்ன வேணும்? அத்தாரன் தந்துடுவோம். ஓ, போகும்போது வாங்கிட்டு போங்க. வெற்றி அசத்திடுவோம்.